ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ 2 கேட்டகரியில் இங்கே ஜாப் வேக்கண்ட் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் வேலைவாய்ப்பு இதாங்க கொடுத்துருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் 162. இதில் ஒரு டைப் ஆஃப் ஜாப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட், அதாவது 74+1 மொத்தம் 75 வேக்கண்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட் எடுக்கிறாங்க. இதுக்கான மாத சம்பளம் வந்து 19,500லேருந்து 62,400 வரைக்கும். இந்த பணியிடத்துக்கான கல்வி தகுதி +2 தேர்ச்சி பெற்றிருக்கணும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதினை பெற்றிருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதுக்கு இணையான கல்வி தகுதி அப்படின்னா சில பேர் 10th முடிச்சிருப்பீங்க, 10th கூட 3 இயர் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஸோ மற்ற கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தாங்க. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு டைப்புங்க. அடுத்த செகண்ட் டைப் ஜாப் இருக்குது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஜாபோட பேர் டைப்பிஸ்ட்டு. இதுக்கான வேக்கண்ட்டு 78+9 மொத்தம் 87 வேக்கண்ட் இருக்குங்க. இதுக்கான மாத சம்பளமும் 19,500லேருந்து ரூபாய் 62,400 வரைக்கும். சரி, இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், ப்ளஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஹையர் முடிச்சிருந்தா பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று ஹையரு, இன்னொன்று லோயர். சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹையர், தமிழ் லோயர் முடிச்சிருக்கலாம், இல்லை தமிழ் ஹையர், இங்கிலீஷ் லோயர் முடிச்சிருக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் தேர்ச்சி பெற்றுதுங்க டைப்பிஸ்ட்டில் நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ இந்த 2 கேட்டகரியுமே வயது வரம்பு என்ன இருக்கணும் அப்படின்னா 31/10/2020 அந்த தேதியின் அடிப்படையில் 18 வயது முதல் 32 வயதுக்குள் இருக்க வேண்டும். அதே போல் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கண்டிப்பாக இருக்கும். ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதுக்கான லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், பிடிஎஃப் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சரி, இந்த ஜாபுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்குங்க. சரிங்களா? ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், எழுத்து தேர்வு இருக்கும், மற்றும் அதில் குவாலிஃபை ஆனவங்க இன்டர்வியூ இருக்கும். சரிங்களா? இன்டர்வியூ செலக்ட் ஆகிறவங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இங்கே விண்ணப்ப கட்டணம் என்ன அப்படின்னா ஓசி கேட்டகரி அண்ட் பிசி, எம்பிசி, பிசிஎம், அதாவது பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம், இந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 500. மற்ற பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 250. இதில் ஓசி, அதாவது பொது பிரிவினர், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மும் 500 ரூபா கொடுக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவு கட்டணம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹500 அவங்க பே பண்ணணும். இந்த ஜாபுக்கு எங்கே நம்ம வந்து அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே அப்ளை பண்ணால் போதுங்க. இதான் அந்த அஃபிஷியல் வெப்சைட், 2 கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி போடுங்க. ப்ளஸ் இந்த ஜாபுக்கான ஃபுல் டீட்டெயிலு பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. அந்த பிடிஎஃப்க்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி மொத்த டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கான அப்ளிகேஷன் போகிறதுக்கு கடைசி டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 22/12/2020. சரிங்களா? டிசம்பர் மாதம் 22 தான் கடைசி தேதி. ஸோ இந்த வீடியோ பார்த்து முடித்ததும் தேவைப்படுறவங்க உடனே அப்ளிகேஷனை போட ஆரம்பிங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருவருக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும். அது கூடவே நம்மளுடைய டெலகிராம் சேனல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான தகவலாக அதில் ஷேர் பண்ணப்படும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.